ஸோ நேற்று வந்து நம்ம சிம்பிளா வந்து ரியல், நாமினல், பர்சனல் அவுட்லுக் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்லி டிஸ்கசிங் த அவுட்லுக். பட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல ஒரு சில அக்கௌண்ட் பண்றது எப்படி, அதுல வந்து ஒரு சில ரூல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றது அப்படின்ட்டு இருக்கு. அதையும் நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணோம். இப்ப ரியல் ரியல் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக வாங்கக்கூடிய அசெட்ஸ் அப்ப நம்ம வந்து பாக்குறோம். அதுல மோஸ்ட் ப்ராபபிலி வந்து பிக்சட் அசெட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப இந்த பிக்சட் அசெட் அப்ப நம்ம வந்து வாங்கும்போது மட்டும் ஒரு சில அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகேங்களா. தென் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சிலதை நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அசெட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். 1st April 2024 வச்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து ஏர் கண்டிஷனர் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏன் ஏர் கண்டிஷனர் அப்ப நான் வந்து இங்க கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறதா இந்த இடத்துல வாட் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஓகேங்களா. ஸோ ஏர் கண்டிஷனர் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ பர்ச்சேஸ். இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க கூடாது. ரியலை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க கூடாது. அதுக்கு பதிலாக வாட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ வி ஆர் பர்ச்சேஸ்டு ஏர் கண்டிஷனர். அப்ப ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கக்கூடிய நேமா இருக்கணுமே தவிர பர்ச்சேஸ் அப்படிங்கிறத எடுத்துடக்கூடாது. இது வந்து சிம்பிளி நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் ரூல் ஃபார் ரியல் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ், ஏர் கண்டிஷனர் தான் நம்ம வந்து அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், அந்த இடத்துல கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் தான் எடுத்துக்கணும். பர்ச்சேஸை ஒமிட் பண்ணிடணும். ஓகேங்களா. அப்ப பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எப்ப எடுத்துக்கணும் அக்கௌண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு ஒன்று ரெக்கார்ட் பண்றோமே, அப்ப அந்த இடத்துல ரியல் கான்செப்ட்ல பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண கூடாதான்னு கேட்டா கூடாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து நேத்து ஒரு கிளாரிட்டி கொடுத்திருந்தேன். ரியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் நம்ம வந்து ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காட்டுறோம். அப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்ல காட்டக்கூடிய பர்ச்சேஸ் அப்படிங்கிற எக்ஸ்பென்சஸ் எதை குறிக்குது அப்படின்னா we are purchasing goods for sale. ஓகேங்களா. ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரீசேலுக்காக வாங்கக்கூடிய குட்ஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம டீல் பண்ணக்கூடிய ட்ரேட் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் அப்படிங்கிறத அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். ஆனா ரியல் சம்பந்தப்பட்ட அசெட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம், பிக்சட் அசெட்ஸ், எனி அதர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம அசெட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் நம்ம ரியல் கான்செப்ட்ல தான் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், தென் வந்து அசெட் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கும், பிக்சட் அசெட், எனி மிஷினரி, இந்த மாதிரியான அசெட் பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், அப்ப நம்ம அந்த வாட் பர்ச்சேஸ்ங்கிறத நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கணும். பர்ச்சேஸை ஒமிட் பண்ணிடணும். அடுத்து இந்த பர்ச்சேஸ் நம்ம ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்றோம், அதை வந்து அங்க இருந்து நம்மளுடைய ஆபீஸுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம வந்து செலவு பண்றோம். ஓகேங்களா. ஆபீஸுக்கு கொண்டு வரதுக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம வந்து செலவு பண்றோம். அடுத்து அதை ஏற்றி வைக்க இறக்கி வைக்க, ஓகேங்களா, ஒரு 5 ஏர் கண்டிஷனர் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கிறோமே. ஓகேங்களா. ஸோ ஏர் கண்டிஷனர் அதுக்கான அவுட்டோர் யூனிட் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதையெல்லாம் வந்து ஏற்றி வைக்க இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து லோடிங் அன்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா கையில நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தோம். ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஏர் கண்டிஷனர், ஒரு ஏர் கண்டிஷனர் நம்ம வந்து 30,000 ரூபான்னு வச்சுக்கிறோம். மொத்தம் 5 ஏர் கண்டிஷனர் வாங்கணும். அப்போ டோட்டலா வந்து 1,50,000 ரூபாய் ஏர் கண்டிஷனருடைய பிரைஸ். ஃப்ரைட் சார்ஜஸ் தனியா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லாரி வாடகை, வண்டி வாடகைக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரைட் சார்ஜஸ் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தோம். ஏற்றி வைக்க இறக்கி வைக்கிறதுக்காக ஆளுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2000 ரூபாய் கொடுத்தோம். அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் வராங்க, அவங்க ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. எல்லாமே ஃபிட் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஃபிட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வந்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஃபிட்டிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கோம். அது வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு 3000 ருபீஸ் வந்து அங்க தனியா வேற வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்கிறோம் இல்லையா, அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்க அக்கௌண்ட் வைக்கணும். ஏர் கண்டிஷனர் டேட்டா. ஏன் டேட்டான்னு கொடுக்குறேன்? we are purchase. ஓகேங்களா, we have purchased. purchased the air conditioner. ஓகேங்களா, சோ ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட் பண்றோம். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது, கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டெபிட். ஓகேங்களா, ஏர் கண்டிஷனர் அல்லது ரியல் கம்ஸ் இன் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டெபிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம். அமௌண்ட் என்ன சார் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி. அமௌண்ட் நம்ம என்ன கொடுக்கணும், ஏர் கண்டிஷனருடைய காஸ்ட் பிரைஸ் வந்து 1,50,000, அதை மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அப்ப இந்த மாதிரி அசெட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மொத்தத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசெட் அக்கௌண்ட்ல வச்சிடணும். இங்க 1,60,000 வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ, அந்த 1,60,000 நம்ம வந்து என்ன பண்ணிடணும், அசெட் அக்கௌண்ட்லயே நம்ம வந்து வச்சிடணும். இதான் ரூல். ஓகேங்களா, 1,60,000 அசெட்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம டெபிட் பண்ணிடணும். ஓகேங்களா, அப்போ ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங், ஃபிட்டிங் சார்ஜஸ் அதெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்க கூடாதுன்னு கேட்டா, ரியல் அக்கௌண்ட் கான்செப்ட்ல அதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியா அக்கௌண்ட் வைக்க கூடாது. ஓகேங்களா, அதுக்கெல்லாம் தனித்தனியா நம்ம வந்து அக்கௌண்ட் வைக்க கூடாது. அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்டிங்ல நம்ம வந்து பிரிக்கணும். ஓகேங்களா, எல்லாத்தையும் சேர்த்து தான் காஸ்டிங்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா பிரிக்க வேண்டியது இருக்கு. இதுல எதுவும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா சார்? இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு சார் எனக்கு. ஆ, இப்ப இந்த ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ்னு கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. இது வந்து கேஷ் பர்ச்சேஸா கிரெடிட் பர்ச்சேஸா சார்? எனிதிங். இல்ல எனக்கு கொஞ்சம், ஏன்னா நம்ம கிரெடிட்லயும் பர்ச்சேஸ் பண்றோம், கேஷ் கொடுத்தும் பர்ச்சேஸ் பண்றோம்ல நம்ம சார். இன்னும் அந்த லெவலுக்கு இன்னும் போல. நம்ம இப்ப என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்னா, அதாவது என்ன மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன்னா, பர்ச்சேஸ்னா கம்ஸ் இன் அப்படிங்கறத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கிற அளவுக்கு நான் வந்து அதை மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ்னா கம்ஸ் இன் டெபிட் பண்ணணும் அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுங்கிற நிப்பாட்டு. ஓ சரி சரிங்க சார். ஏன்னா இன்னும் நம்ம டிரான்சாக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது நம்ம படிக்க ஆரம்பிக்கும். சரிங்க சார். அதனாலதான் இங்க ஒரே கான்செப்ட், ஏர் கண்டிஷனர் டெபிட் பண்ணோம். ஏன் டெபிட் பண்றோம், we are purchasing. டெபிட் வாட் கம்ஸ்ங்கிற ரூல் அப்ளை பண்ணும்போது டெபிட் பண்ணிக்கிறோம். சோ அந்த டைம்ல அசெட். அப்ப அடுத்து கிரெடிட் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நீங்க கேக்குற கேள்வி. சார் ஒரு சின்ன டவுட் சார். இப்ப அது ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்றோம்னா பில்லு நமக்கு 1,50,000 தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதர் சார்ஜஸ் எல்லாம் வந்து நாம கையை விட்டு கொடுக்கறதா இல்லைங்களா? அதுக்கெல்லாம் எந்த ஒரு பில்ஸ் எதுவுமே இருக்காது, பேப்பர்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்றது. இப்போ 1,60,000 அப்படின்றத நம்ம கண்ட்ரோல் பண்ணா அது சரியா வருங்க சார்? அது ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறதுக்கு பில்லு வந்து வெண்டார் கொடுத்திருப்பாரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃப்ரைட் சார்ஜஸ் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம வவுச்சர்ல கையெழுத்து வாங்கணும். ஓகேங்களா, ஓகே ஓகே. கேஷா கொடுக்குறோம்னா வவுச்சர்ல கையெழுத்து வாங்கி வைக்கணும். அது வந்து பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வவுச்சர்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஏர் கண்டிஷனர் ஃப்ரைட் சார்ஜஸ் ஃபார் பர்ச்சேசிங் ஏர் கண்டிஷனர், லோடிங் அன்லோடிங் ஃபார் ஏர் கண்டிஷனர், 5 நம்பர்ஸ் இன்க்ளூடிங் அவுட். என்ட்ரி போடும்போது நம்ம வந்து டோட்டலா வந்து 1,60,000 ஏர் கண்டிஷனர் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. 1,60,000 வைக்கணும். நாளைக்கான ஐடில வந்து இது எது பில் வந்து இது 150 இருக்கு, இதே நீங்க 160 பண்ணிருக்கீங்கன்ற விஷயம்ல வராதுங்க சார். அதுதான் அந்த பர்ச்சேஸ் பில்லுக்கு, சரி அசெட் பர்ச்சேஸ் பில்லுக்கு தனியா ஒரு ஃபைல் வச்சிருப்போம் இல்லையா, அதுல அவங்கள்ட்ட இருந்து வாங்கின அந்த வவுச்சர் இருக்கு பாருங்க, அதை தனியா வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதையும் அந்த பில்லோட சேர்த்து பின் பண்ணிடும். பில்லோட சேர்த்து வச்சிருக்கோம். சரி சரி. ஓகே ஓகேங்களா. சோ அது அப்பதான் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் பில்ல எப்ப எடுத்து பார்த்தாலும் அதோட ஒரிஜினல் காஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இப்ப இது எப்படி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல எடுத்துக்கிறதுனால என்ன சார் பிரச்சனை? இப்ப இதை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல கீழே கொண்டு வந்துட்டு P&L கொண்டு வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் காட்டினாலும் உங்களுக்கு அதே தானே ப்ராஃபிட்ல தானே அது மைனஸ் பண்ணி அது ஒரு வேல்யூ காட்ட முடியும். ஆமா, ஆனா வந்து என்னன்னா அப்ப ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் அன்லோடிங், ஃபிட்டிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து
நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணாலும் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காட்டுவோம். ஆனா நம்ம வந்து அதை ஏன் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் காட்டக்கூடாது அப்படின்னா, இந்த சேலரி, ரெண்ட், இபி சார்ஜஸ், டெலிபோன் சார்ஜஸ்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதெல்லாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன் தி சென்ஸ் இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம எதுக்கு செலவு பண்ணிட்டோம்னா இந்த இன்கம் கொண்டு வரதுக்காக நம்ம செலவு பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இந்த அப்ப வந்து நம்ம வந்து கிளாரிட்டி என்ன, அந்த 1 இயருக்கான இந்த இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன செலவுகள் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்க லெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய இந்த அசெட் வந்து என்னன்னா கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் இது. அப்ப நம்ம வந்து ஏர் கண்டிஷனரை பேலன்ஸ் ஷீட்ல தான் நம்ம காட்ட போறோம். அப்ப அந்த பேலன்ஸ் ஷீட்ல காட்டுற அசெட்டுக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவுகளை நம்ம இங்க கொண்டு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? எதுக்காகனா அந்த செலவுகள் அந்த ஏர் கண்டிஷனர் 10 வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஏர் கண்டிஷனரை இங்கதான் வேல்யூ காட்ட போறோம். அப்ப ஆடிட் பண்ணும்போது சார் இந்த ஃப்ரைட் சார்ஜஸ் இது எல்லாம் வந்து ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக நாங்க வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, இங்க ஃப்ரைட் சார்ஜஸ் 20,000 நம்ம வந்து கணக்கு எடுத்திருக்கோம். இது உள்ள நம்ம வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரைட் சார்ஜ் 5,000 ஆட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிறோங்க. ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப 5,000 ஆட் பண்ணிட்டோம். இன் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் ரிலேட்டடா, கிராஸ் ப்ராஃபிட் ரிலேட்டடா அல்லது சேல்ஸ் ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் தேவைப்படுது, இல்லைன்னா ஃபினான்சியல் ரிக்வெஸ்ட் தேவைப்படுது. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1,20,000 சேல் வந்து 1,20,000க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் எவ்வளவு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வரும். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கண்டிப்பா ஸ்டாக்கோட அவைலபிலிட்டி இந்த ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஒரு வேல்யூ கொண்டு வரும். அப்ப இவ்வளவு ஸ்டாக் இருக்கணும். ஓகே. அப்ப இந்த அளவு ஸ்டாக் 4,40,000 இல்லைன்னா 45,000 ஒர்த்தபிள் ஸ்டாக் நம்ம வந்து 4,50,000 ஒர்த்தபிள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன செலவு பண்ணணும்னு ஒண்ணுக்கான கணக்கு இருக்கு. அப்போ 4,50,000க்கு நம்ம மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா நம்ம அடிஷனலா ஃப்ரைட் சார்ஜஸ் 20,000 வச்சுக்கணும். கரெக்டா? லோடிங் அன்லோடிங் 5,000 வச்சுக்கணும். அப்ப பை மிஸ்டேக் நீங்க வந்து ஏர் கண்டிஷனர் வாங்கினதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டிங், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பிரிண்டருக்கான ஃப்ரைட் சார்ஜஸ், இப்படி அசெட் வாங்குறதுக்கான ஃப்ரைட் சார்ஜஸ் இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடும், நம்ம தப்பா நம்ம வந்து கொட்டேஷன் நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். கரெக்டா? சோ அதனால நம்ம வந்து ரூல் என்ன அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரைட் சார்ஜஸ், லோடிங் சார்ஜஸ் இது எல்லாமே வந்து எது சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்டதுக்கான மட்டும்தான் இருக்கும். அசெட்டுக்கானதை இங்க ஆட் பண்ண கூடாது. ஈவன் சார் இங்க ஆட் பண்ண வேணாம் சார், நம்ம கீழே ஆட் பண்ணிக்கிறோமே அப்படின்னு நீங்க வந்து முடிவெடுக்க கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இது வந்து கம்மி, இது வந்து நம்மளுக்கு வந்து கம்மி. இதுவே நம்ம வந்து சில ஃபேக்டரியில என்ன பண்ணுவாங்கன்னா ஓல்டு அசெட் வாங்குவாங்க. ஓல்டு அசெட்ஸ் வாங்குவாங்க. அசெட்ஸோட காஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து ரிப்பேர், அதாவது என்னன்னா ஒர்க்கிங் கண்டிஷனுக்காக ரிப்பேரிங் சார்ஜஸ் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஓகேங்களா? ரிப்பேரிங் சார்ஜஸ், அந்த ரிப்பேரிங் சார்ஜஸை கொண்டு போயிட்டு நம்ம வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போய் காட்டிடக்கூடாது. ஓகேங்களா? ஜெனரல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேரிங்ல போய் காட்டிடக்கூடாது. ஓகே, அந்த ரிப்பேரிங் காஸ்ட் நம்ம வந்து எத்தனை வருஷத்துக்கு நம்ம, அதாவது அந்த மிஷினரி நம்ம எத்தனை வருஷத்துக்கு யூஸ் பண்றோமோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா முன்கூட்டி பண்ணிடுவோம். ரெண்டாவது, ஒரு சில மிஷினரியை நம்ம வந்து எரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எரெக்ஷன் இன் தி சென்ஸ் தனியா வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் வச்சு பூசி வைப்பாங்க. ஓகேங்களா? தனியா சிமெண்ட் வச்சு பூசி வைப்பாங்க. அப்படி சிமெண்ட் வச்சு பூசும்போது அது எரெக்ஷன் காஸ்ட் அப்படி சொல்லிட்டு அது ஹெவியா இருக்கும். அந்த எரெக்ஷன் காஸ்ட்டை வந்து அந்த மிஷினரியோட காஸ்ட்ல ஆட் பண்ணணும். அதை கொண்டு வந்து எங்கே காட்டிடக்கூடாது அப்படின்னா எரெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்துடக்கூடாது. அப்ப நம்ம வந்து அந்த 1 இயருக்கான இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கான செலவு இவ்வளவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அடியாயிடும். ஓகேங்களா?
புரியுதா? ஏன்னு இங்க ஏன் காஸ்ட்ல ஆட் பண்றோம்னா கிளியர் 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 சார், புரியுது புரியுது. ஓகே Clear-ஆ. சரிங்க சார். இப்ப Thank you very much. நாம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 31st அக்டோபர் இல்லைன்னா 15th அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்ல 15th அக்டோபர் 2024 அது வெறும் 24 அப்படின்னு இருக்கட்டும். இந்த 2024ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 7 அதாவது என்ன அப்படின்னா ஒரு 3ன்னு வச்சுக்கலாம். 5 தானே வாங்கணும், 5 ஏர் கண்டிஷனர் வாங்கணும். அதுல 2 ஏர் கண்டிஷனர் 2 ஏர் கண்டிஷனர் சோல்டு. ஓகேங்களா? சோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வித்துட்டோம். 2 ஏர் கண்டிஷனர் சோல்டு. ஓகே, நியூ ஏர் கண்டிஷனர் வாங்குறதுக்கோ அல்லது வந்து தேவையில்ல பழைய, அதாவது என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 போதும், எக்ஸ்ட்ராவா 2 வாங்கிட்டோம், அதை வந்து செகண்ட் ஹேண்ட்ல நம்ம வந்து அடுத்து வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ் கொண்டு போயிட்டோம். எத்தனை ஏர் கண்டிஷனர்? 2 ஏர் கண்டிஷனர் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சேல்ஸ் பண்றோம். எவ்வளவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க 22,000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஒன்லி 22,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? எப்ப அப்படின்னா 15th அக்டோபர்ல. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ல எப்படி இதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நாம இங்க ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. அசெட்டை வித்தோம் அப்படின்னா அங்க ஒரு சில கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அது என்ன கம்ப்யூட்டேஷன் அப்படின்னா ப்ராஃபிட் அல்லது லாஸ் ஆஃப் அசெட் சோல்டு. அசெட் சோல்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னா ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நாம வித்தது வந்து 3 ஏர் கண்டிஷனர் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க 22,000 ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க. பட் நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கால்குலேஷன் பண்றோம். இப்போ பர்ச்சேஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்றது? எத்தனை எவ்வளவு டோட்டல் அசெட்ஸ் எவ்வளவு? 1,60,000. டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,60,000. ஓகேங்க, 1,60,000. இதுல எத்தனை நம்ம சேல்ஸ் பண்ணோம்? 2 தான் சேல்ஸ் பண்றோம். அப்ப டிவைடட் பை 5 அப்ப நான் வந்து கொடுத்துட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 64,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வேல்யூ வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கணும், இங்க கொடுக்கணும் பர்ச்சேஸ் வேல்யூ 64,000 அப்ப நான் வந்து இங்க கொண்டு வரேன். பட் கால்குலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ கால்குலேஷன்ஸ் இதுதான். ஸோ டோட்டல் வேல்யூ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இங்க கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து லெஸ் டிப்ரிசியேஷன். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஆடிட்டர்ஸ்ட நம்ம வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். சார் இந்த மாதிரி டிப்ரிசியேஷன் வந்து ஏர் கண்டிஷனர் அந்த பிளாக்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து 15%ங்க ஏர் கண்டிஷனருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. 10, 15, 35 இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த 15% அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதுக்கான கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ 15 புக் வேல்யூ எவ்வளவு? 64,000. கரெக்டா? 64,000. டிப்ரிசியேஷன் எவ்வளவு? 15 டிவைடட் பை 100. இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி நம்ம வந்து
6 மாசத்துக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா இல்ல மோர் தென் 6 மந்த்தா அப்படிங்கறத நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ணணும். இப்ப ஏப்ரல்ல இருந்து அக்டோபர் 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை மாசம் வரும்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 7 மாசம் நம்ம யூஸ் பண்றோம். கரெக்டா? அப்ப 7 மாசம் யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல நம்ம வந்து 1 இயருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். ஏன்னா மோர் தென் 280 டேஸ் கவர் ஆயிடுச்சு அப்படின்னா 6 மந்த்துக்கு மேல போயிடுச்சுனாவே ஃபுல் இயருக்கு நம்ம வந்து இந்த டெப்ரிசியேஷனை ரெக்கார்ட் பண்ணணும். ஒருவேளை இது 15 நவம்பர்னு வச்சுக்கிறீங்க, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இன்டூ 6 டிவைடட் பை 12, ஓகேங்களா? 6 டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா கரெக்டா 6 மாசம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல எவ்வளவு டிப்ரிசியேஷன் நம்ம வந்து லெஸ் பண்ணணும் ஃபார் தி மந்த் ஆஃப் 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 4800 மட்டும் நம்ம வந்து இங்க லெஸ் பண்ணா போதும். அப்ப இந்த இடத்துல கால்குலேஷன்ல நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா புக் வேல்யூ இன்டு ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன், ஓகேங்களா? தென் இன்டு ஃபார் த 6 மந்த் இதை வந்து 1/2ன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 6/12 கூட கொடுத்துக்கலாம். இந்த கால்குலேஷனை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அசெட் வந்து நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும். இப்போதான் நம்மளுக்கு வந்து தெரிய வர்றது என்ன அப்படின்னா புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வாட் இஸ் த புக் வேல்யூ, ஓகேங்களா? வாட் இஸ் த புக் வேல்யூ அப்படிங்கிறது. இப்போ புக் வேல்யூ என்ன? பர்ச்சேஸ் காஸ்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன், இதுதான் புக் வேல்யூ, ஓகேங்களா? இதுதான் புக் வேல்யூ. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண தப்பா, அதாவது ஒரு 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 ஏர் கண்டிஷனர் 22,000, பட் 2 ஏர் கண்டிஷனர் வித்துருக்கோம் இல்லையா? அது எவ்வளவு அப்படின்னா 44,000 வித்துருக்குன்னு வச்சுக்கிறோம். புக் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 59,200, ஓகேங்களா? 59,200. ஆக்சுவல் சேல் பிரைஸ் என்னது? நம்ம சேல்ஸ் எவ்வளவு பண்ணோம்? 44,000 தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப சேல்ஸ் வேல்யூ மைனஸ் புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இது புக் வேல்யூ, பட் சேல் வேல்யூ என்ன அப்படின்னா 44,000. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆன் அசெட் சோல்டு அப்ப நம்ம வந்து எடுத்துக்கணும். 59,200 ரூபாய்க்கு வந்து வேல்யூபிள் அசெட்டை நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம்? வெறும் 44,000 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம். அப்ப நம்மளுக்கு இதனால லாஸ் எவ்வளவு? 15,200. கான்செப்ட் புரியுதா? ரியல்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இதுனா வந்து அசெட் சேல்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப நம்ம வந்து ஆடிட்டிங் டைம்ல நம்ம பார்க்கும்போது இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகே சார், இதுக்கு எப்படி சார் இப்ப ஜர்னல் என்ட்ரி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்ப அசெட் சோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா கம்ஸின்னு சொல்றோம், கரெக்டா? பர்ச்சேஸ் பண்ணா கம்ஸின், அப்ப சேல்ஸ் பண்றோம் அப்படின்னா கோஸ் அவுட். அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல புக் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 64,000. இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோஸ் அவுட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு கோஸ் அவுட் ஆகுது. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஏர் கண்டிஷனரை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கோஸ் அவுட் அப்படிங்கிறதுனால கிரெடிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கிரெடிட் ஏர் கண்டிஷனர், ஓகேங்களா? கிரெடிட் ஏர் கண்டிஷனர், ஓகேங்களா? அந்த இடத்துல கிரெடிட் ஏர் கண்டிஷனர் அப்ப நம்ம வந்து இங்க நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். சரி, அப்ப டெபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும், ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேஷ்னே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். கேஷ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல சோ அப்போ வந்து நம்ம வந்து கேஷ் அப்படிங்கிறது வந்து கம்ஸின் ஆகும். அதனால கேஷ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம டெபிட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். கேஷ் வந்து நம்மளுக்கு டெபிட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? எவ்வளவு கேஷ் வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
44,000 தான் நம்மளுக்கு கேஷ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு உள்ள வந்திருக்கு. 44,000 தான் கேஷ் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வந்திருக்கு. ஆனா புக் வேல்யூ என்ன? புக் வேல்யூ 59,200 ரூபாய் வந்து என்ன அப்படின்னா புக் வேல்யூ. ஸோ 59,200 ரூபாய் நம்மளுக்கு வரணும். ஆனா நம்மளுக்கு எவ்வளவுதான் வந்திருக்கு? 44,000 தான் வந்திருக்கு. கோல்டன் ரூல் என்ன சார் சொல்லுது? ஈக்குவல் டெபிட் ஈக்குவல் கிரெடிட். அதுதானே கோல்டன் ரூல் சொல்லுது. அதானே சொல்லுது. ஈக்குவல் டெபிட். அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 59,000த்துல 44,000 தான் டெபிட் ஆயிருக்கு. அப்ப மிச்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆன் அசெட் சோல்டு. லாஸ் ஆன் அசெட் சோல்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 15,200. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை கணக்கு 15,200 அப்படிங்கிறது. அப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 59,200 வரும். அப்ப நேற்று சொன்ன சின்ன எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம் லாஸ் அப்படிங்கிறத டெபிட் பண்ணுமா கிரெடிட் பண்ணுமா அப்படின்னு. ஓகேங்களா? நான் இன்னும் வந்து நாமினல் ரூல் உங்களுக்கு பெருசா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணல. பட் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் த ரியல் அக்கௌண்ட் கான்செப்ட். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல சிம்பிளா நம்ம இங்க பார்க்கும்போதே லாஸ் அப்படிங்கிறது டெபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துருது. ஸோ அப்ப இதுவும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெபிட் பண்ணக்கூடிய லாஸ் ஆன் அசெட் சோல்டு. அசெட் சோல்டு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இதான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கான இந்த ஜர்னல் என்ட்ரிக்கான அதாவது இந்த எக்ஸாம்பிளுக்கான ஜர்னல் என்ட்ரி. கிளியர்? கிளியர்? அசெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னன்னா சார் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்ன பெரிய பயம்னா ஆடிட் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஆடிட்டர்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ண ப்ராஃபிட்டுக்கும் நாம ஒரு ஃபைனலைஸ் பண்ண ப்ராஃபிட்டுக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு டிஃபரன்சஸ் வருது. சார் நீங்க ஆடிட் பண்ணிருப்பீங்களா, ஆடிட் பண்ண டேட்டாவை கொடுங்க சார், அதே நாங்க வந்து டேலி கரெக்டான டேட்டாவை நாங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம், அப்பதான் பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேலி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து டேட்டா வந்து நம்ம கொடுத்த டேட்டாவை அப்படியே நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. பெருசா என்ட்ரிஸ்னா வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா அதுக்கு தனியா வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆடிட் ஆஃபீஸ்ல தான் வரும்னு சொல்ல முடியாது. வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ 1 by 1 நம்ம வந்து அந்த ஃபைனலைசேஷன் ப்ராப்பரா ப்ராஃபிட்டை எப்படி அரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்காமலே போயிடும், இல்லாமலே போயிடும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சில அந்த ஆடிட் டீம்ல ஒரு சில பேர் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மளுக்கு ஆடிட்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா கேட்டுடலாம். ஓகேங்களா? இது என்ன டிஃபரன்ஸ், என்னென்னப்பா ஒன்றும் புரியலையே, இதுக்கு ஏதாவது கிளாரிட்டி கொடுக்க முடியுமா, சும்மா ஹிண்ட் மட்டும் கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா அண்ணன் இதுல இருந்து இதை எடுத்திருக்கு அது இருந்து அதை எடுத்திருக்கு. இப்ப அந்த அசெட் ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிருக்கீங்க, அதனால அதுல இருந்து நாங்க வந்து இந்த கால்குலேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் இந்த மாதிரி லிஸ்ட் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி இருந்தாதான் நாம வந்து இந்த லாஸ் அண்ட் அசெட் சோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இங்க ஆட் பண்ணியிருக்காங்களே. ஓகேங்களா? இந்த டெபிட் சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல லாஸ் அண்ட் அசெட் சோல்ட் ஆட் ஆயிருக்கு, அது எப்படி கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்ப்யூட்டேஷன் என்ன. ஓகேங்களா? அப்ப இந்த இயர்ல நம்ம வந்து அந்த பழைய அசெட் வித்ததுனால அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வேல்யூ வந்திருக்கு, அது லாஸ். அந்த லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிப்ரிசியேஷன் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் நம்மளுக்கு டிப்ரிசியேஷனுடைய அவேர்னஸ் வேணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு புக் வேல்யூ அப்படின்னா என்னங்கிற அவேர்னஸ் வேணும். சேலோடைய ரியலைஸ்டு வேல்யூ என்ன அப்படிங்கிறதோட அவேர்னஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அசெட் சோலோடைய எக்ஸாக்ட் ரியலைசேஷன் வேல்யூ, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா புக் வேல்யூ. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு லாஸா கெய்னா அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியர்? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனா? கிளியரா இருக்கு சார், புரியுது கிளீனா புரியுது. சூப்பர். ஸோ இப்போ சார் கேட்ட அந்த கிளாசிபிகேஷனுக்கு வரேன். இப்போ இதுல வந்து சின்னதாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம வந்து மேக் பண்றேன்.
ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷன். ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் ஆன் பை கேஷ். ஓகேங்களா, ஏர் கண்டிஷனர் பர்ச்சேஸ் பை பர்ச்சேஸ்டு அல்லது பாட், ஏர் கண்டிஷனர் பாட் பை கேஷ் அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் சொல்றோம், பாட் பை. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து இதுதான் வந்து டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஃபார் ருபீஸ் டோட்டல் காஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம், டோட்டல் காஸ்ட் ருபீஸ் 1,60,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிரான்சாக்ஷனா வந்து மேக் பண்றோம். இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன். கிளியர்? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மெயினா நம்ம வந்து பார்க்க வேண்டியது அக்கௌண்ட்ஸ் என்ன, அக்கௌண்டபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம நார்மலா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கான்செப்ட் தான். இந்த வெறும் டிரான்சாக்ஷன் சும்மா ஒரு சிங்கிள் லைன், அது ஒரு 6 வேர்டு நான் கொடுத்துருக்கேங்கிறதுனால ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு சில இது வந்து டீடைலிங்கா வந்து டீடைல்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, டீடைல்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு டூருக்கு நம்ம வந்து போறோம், ஒரு 5,000 ரூபாய் கையில கொடுத்து விட்டாங்க. திரும்ப வர்றோம், எவ்வளவு கேஷ் நம்ம கையில இருக்கு பார்த்தோம்னா ஒரு 700 ரூபாய் கையில இருக்கு, 700 rupees மட்டும் நம்ம கையில இருக்கு. ஸோ நாம வந்து வீட்டுல கணக்கு ஒப்படைக்கணும். ஓகேங்க, வீட்டுல நாம கணக்கு ஒப்படைக்கணும். அப்போ அப்படி கணக்கு ஒப்படைக்கும் போது நம்ம வந்து ஒரு சில டேர்ம் சொல்லுவோம் இல்லையா? ஓகேங்களா, சாப்பாடு செலவு இவ்வளவு, ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இவ்வளவு, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இவ்வளவு, ஓகேங்களா, ஸ்நாக்ஸ் வந்து இவ்வளவு சாப்பிட்டோம். தென் வந்து ஃப்ரெண்டு வந்து ஒரு 500 ரூபாய் இல்ல அவள்கிட்ட, அவ வீட்டுல கஷ்டம், அதனால ரொம்ப கம்மியா காசு கொண்டு வந்தா, அவளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நான் வந்து கட்டினேன், திரும்ப வாங்கி தரேன்னு சொல்லிட்டா. ஓகேங்களா, சோ லோன் கொடுத்தது. தென் வந்து திங்ஸ் நான் வந்து இந்த திங்ஸ் வாங்கினேன், டாய்ஸ் இந்த திங்ஸ் டாய்ஸ் வாங்கினேன், இவ்வளவு ஸ்நாக்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க வந்து அக்கௌண்டபிலிட்டி. அப்ப இங்க என்னென்ன அக்கௌண்ட்டை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்க கணக்குல கொண்டு வரணும். ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறத கணக்குல கொண்டு வரணும். ஓகே, சோ அடுத்து நம்ம வந்து இங்க எதை கணக்குல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேஷ்ங்கிறது வந்து இங்க இன்வால்வ் ஆகுது. இது ரெண்டையுமே நம்ம வந்து கணக்குல கொண்டு வரணும். அப்ப அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு. இப்ப இந்த ஏர் கண்டிஷனர் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? ஏர் கண்டிஷனர் என்ன டைப்? ரியல் அக்கௌண்ட் சார். அப்ப ரியல் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். அப்ப ரியல் அப்படின்னா கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா அட் தி டைம் ஆஃப் பர்ச்சேஸ்? கம்ஸ் இன். சோ கம்ஸ் இன். அப்ப கம்ஸ் இன் அப்படின்னா டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட் சார். டெபிட். இப்ப கேஷ் இது என்ன? ரியல் அக்கௌண்ட் தான் சார். ரியல். இதுவும் வந்து என்ன அப்படின்னா ரியல். இது கம்ஸ் இன்னா கோஸ் அவுட்டா? கோஸ் அவுட். இது கோஸ் அவுட். நாம கொடுக்குறோம் கோஸ் அவுட். நம்ம கையை விட்டு போகுது. கையை விட்டு போகுது. கோஸ் அவுட்னா டெபிட்டா கிரெடிட்டா? கிரெடிட். கிரெடிட். இவ்வளவுதான். அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி? ஏர் கண்டிஷனர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். கரெக்ட்டா? கேஷ் கரெக்ட்டா. சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை பொறுத்தவரை. இப்ப ரெண்டாவது ஏர் கண்டிஷனர் சோல்டு. ஏர் கண்டிஷனர் சோல்டு ஃபார் ருபீஸ் 44,000. ஃபார் ருபீஸ் 44,000. இப்ப இந்த ஏர் கண்டிஷனர் சோல்டு 44,000னா கண்டிப்பா பிராக்கெட்ல புக் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, புக் வேல்யூ ருபீஸ் எவ்வளவு அமௌண்ட் நம்ம வந்து பார்த்தோம்? புக் வேல்யூ 59,200. 59,200. அப்ப புக் வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியணும். சோ 59,200.
ஓகே. ஸோ 59,200 அப்படின்னா இதுக்கு என்ன அப்ப ஜெனரல் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பார்க்கணும். அப்ப இங்க என்னென்ன அக்கௌண்டபிலிட்டி, என்னென்ன மாதிரியான அக்கௌண்ட் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப இதுல என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, ஸோ இங்க இந்த இடத்துல ஏர் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இன்வால்வ் ஆகுது. ஏர் கண்டிஷனர். இப்ப ஏர் கண்டிஷனர் என்ன? ரியலா நாமினலா? ரியல். கம்ஸ் இனா கோஸ் அவுட்டா? கோஸ் அவுட். கோஸ் அவுட். ஏன்னா சேல். சோ கோஸ் அவுட். ஓகேங்களா? கோஸ் அவுட்னா என்ன பண்ணணும்? கிரெடிட்ல போகணும். ஓகே. சோ அடுத்து நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புக் வேல்யூ தென் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல புக் வேல்யூ அண்ட் ரியலைஸ் வேல்யூ அப்படின்னு இருக்கு. இங்க சேல் வேல்யூ அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா சோல்டு பை கேஷ்னே வச்சுக்கிருங்க. ஃபார் கேஷ் அகைன்ஸ்ட் கேஷ் அப்படிங்கிற மாதிரி ஃபார் கேஷ்னே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் இப்ப ஏர் கண்டிஷனர் சாரி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒண்ணு வருது. இந்த கேஷ்ங்கிறது என்னது? ரியல். கம்ஸ் இனா கோஸ் அவுட்டா? கம்ஸ் இன்னா என்ன? டெபிட். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அசெட் சோல்டு புக் வேல்யூ இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா நோ லாஸ் நோ கெயின். டிஃபரெண்ட் இருக்கு. இப்போ வந்து 59 ரூபாய் மதிப்புள்ள அதாவது 59,200 மதிப்புள்ள அசெட்டை நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 44,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப லாஸ். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு வரணும். சோ லாஸ் ஆன் அசெட் சோல்டு. அசெட் சோல்டு. ஓகேங்களா? இப்ப லாஸ் ஆன் அசெட் சோல்டு அப்படிங்கிறது என்ன டைப்? நாமினல் அக்கௌண்ட். வெரி குட். நாமினல். நாமினல்ல எக்ஸ்பென்சஸ் லாசஸா இல்ல இன்கம் கெயினா? எக்ஸ்பென்சஸ் லாசஸா இல்ல இன்கம் ஆர் கெயினா? லாஸ் வந்து எக்ஸ்பென்சஸ். சோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ். லாஸ். அப்ப எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் அப்படினா அது வந்து டெபிட்டா கிரெடிட்டா? டெபிட் பண்ணும் சார். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் ஆர் டெபிட் அப்ப நம்ம வந்து ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜர்னல் என்ட்ரிக்கான கிளாரிட்டி. இப்ப உங்களுக்கு இன்னும் கூட டவுட் வரும். என்னன்னா சரி அசெட் சோல்டுன்னு இருக்கு, இதுக்கு என்ன சார் புக் வேல்யூ, அதுக்கப்புறம் ரியலைஸ் வேல்யூ, ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சோல்டு இப்படினாவா இது பண்ணுவாங்க? இந்த லாஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்களா? ஒருவேளை அதிகமான அமௌண்ட்டுக்கு வித்திருந்தோம் அப்படின்னா கெயின் சொல்லிட்டு அதுக்குன்னா டாக்ஸ் கட்டணுமா? இதெல்லாம் இருக்கா உண்மையிலே ரூல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். இதை எதோட நீங்க மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்ப பொதுவா நம்ம பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கேபிட்டல் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்டே வந்து 50 லட்சம் ரூபாய். இந்த ப்ராஜெக்டோடைய காஸ்டே வந்து என்ன அப்படின்னா 50 லட்சம் ரூபாய். அப்படி இருந்தா இந்த இந்த எக்ஸாக்ட் கேபிட்டல் வந்து இது ஒர்த்து. ஓகேங்களா? இது வந்து வெல்த்தியான கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான கேபிட்டல் வந்து இங்க கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலையும் உண்மையான கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம அதிகமான அமௌண்ட் வந்து ஃபண்ட் வந்து நம்ம சும்மா தேவையில்லாம பேங்க்ல லாக் பண்ணி வச்சிருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய பிசினஸ் நேம்லயே கூட ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சோ பிசினஸ் நேம்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேங்களா? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு எப்போ ஃபண்ட் தேவைப்படுதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துட்டு திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபண்ட் கொண்டு வரலாங்கிறதுனால. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வாங்குறோம் அப்படின்னா நம்ம வாங்கும்போது ஷேரோடைய வேல்யூ வந்து நம்ம ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கிறோம். 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் அதை விற்கிறோம். ஓகேங்களா? 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அதை விற்கிறோம். அதை விற்கும் போது நம்ம வந்து 9 லட்சத்துக்கு விற்கிறோம். ஓகேங்களா? 9 லேக்கு நம்ம விற்கிறோம். அப்ப நம்மளுடைய புக் வேல்யூ என்ன அப்படின்னா நம்ம என்ன ரேட்ல வாங்கினோமோ அந்த ரேட் வந்து வேல்யூ வந்து 5 லேக்னு இருக்கும். விற்கும் போது கேஷ் எவ்வளவு உள்ள வரும் அப்படின்னா 9 லேக் வருது.
அப்ப அந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 lakhக்கு நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டணும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். அதே கான்செப்ட் தான் பிசினஸ் யூஸுக்காக நம்ம வச்சிருக்கக்கூடிய பிக்சட் அசெட்ஸும். ஓல்டு அசெட்ஸை வித்துட்டு நம்ம புது அசெட்ஸ் வாங்க போறோம், அதிகமா ரிப்பேரிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தோம் அப்படின்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கேஷை வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்திருக்கும், அதையும் நம்ம புக் வேல்யூ என்ன, பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு வேல்யூ நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்டா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது லாஸா கெயினா அப்படிங்கிறத நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து அதை இன்கம் டேக்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கால்குலேஷனுக்குள்ள எடுத்துக்கணும். ஓகேங்களா? லாஸா இருந்தா லாஸ் சைடு காமிச்சுக்கலாம், ப்ராஃபிட் லெஸ் பண்ணிக்கலாம். கெயினா இருந்தா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்கம் சைடு ஆட் பண்ணி அதுக்கு டாக்ஸ் ப்ராஃபிட்டை நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ரியல் அப்படிங்கிறதுல நம்ம இந்த சேல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா புக் வேல்யூ அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மல் ரியலைஸ்டு வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து இங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். சார் இப்ப இதுல அந்த டிப்ரிசியேஷன் அப்படின்றத கொண்டு வரவே இல்லைங்க சார் எங்கேயுமே. அப்போ அது பேலன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன் நான் அந்த இடத்துல கன்சிடர் பண்ணல அப்படின்னா கால்குலேஷன் மட்டும் எடுத்துட்டு ஏன் இங்க கன்சிடர் பண்ணலன்னா அதை நம்ம இயர் எண்ட் கால்குலேஷன் ஃபைனலைஸ் பண்ணும்போது அதை நம்ம டோட்டலா பாத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல இப்ப அசெட்டுக்கு இந்த வேல்யூக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுல, அட்ஜஸ்ட் ஆகாம நிக்கல. இங்க இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா வந்து ரியலைஸ் ஆனது என்ன, ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கறத மட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டிப்ரிசியேஷன் பொதுவா வந்து நம்ம இன்பிட்வீன்ல எழுதலாம், இருந்தாலும் வந்து இயர் எண்ட் ஃபைனலைசேஷன் பண்ணும்போது முக்கியமான கான்செப்டா அந்த டிப்ரிசியேஷனை கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அந்த டைம்ல நம்ம வந்து அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அசெட்டோட கால்குலேஷன் அப்படிங்கறது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு அந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி தரேன். சரி, ஓகேங்களா? ஓகே. ஏன்னா இப்போதைக்கு ஒரு பார்ட் நம்ம வந்து வித்திருக்கோம், அவ்வளவுதான் ரெக்கார்டிங். ஓகேங்களா? எந்த டேட்ல அப்படின்னா செப்டம்பர்ல ஒரு வித்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்பிட்வீன்ல ஏர் கண்டிஷனர் மறுபடியும் நம்ம வாங்கலாம், இல்லைன்னா இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கூட ஒரு வேல்யூஸ் ஒரு ஏர் கண்டிஷனர் கூட விற்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாங்குவோம் விற்போம். அப்போ டிப்ரிசியேஷன் வந்து என்ன ஆகும், அந்தந்த டைம் நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இயர் எண்ட்ல எந்தெந்த டேட்ல எவ்வளவு வாங்கியிருக்கோம், எவ்வளவு எந்தெந்த மந்த்துக்குள்ள வெளில போயிருக்கு, தென் ஆக்சுவலா வந்து நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேஷன் என்ன, அது எந்த வேல்யூ அப்படிங்கறத இயர் எண்ட்ல அசஸ் பண்ணும்போது தான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோல்டன் ரூல்ல இந்த அசெட் அப்படிங்கறத நம்ம வந்து எப்ப கம்ஸ் இன் எப்ப கோஸ் அவுட் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க பார்த்தோம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேசிங் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அசெட் கம்ஸ் இன் சார். அட் த டைம் ஆஃப் சேல்ஸ் அது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கோஸ் அவுட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம வந்து கம்ஸ் இன் அப்படிங்கிறது இது மட்டும் தான் கம்ஸ் இன்னா, பர்ச்சேஸ் பண்ணா கம்ஸ் இன் அப்படிங்கிறது மட்டும் தான் எடுத்துக்கலாமா? அது மட்டும் கிடையாது. ஸோ பர்ச்சேசஸ் ஆஃப் அசெட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கம்ஸ் இன் தான். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட் பை ஓனர். ஓகேங்களா? ஸோ கான்ட்ரிபியூட்டட் பை ஓனர் அப்படின்னு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. இப்போ ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு, பட் அங்க கம்ப்யூட்டர்ஸ் வந்து தேவைப்படுது. அதுக்காக வீட்டில் ஆல்ரெடி அவர் பர்சனல் யூஸ்க்காக வச்சிருந்த கம்ப்யூட்டர் எடுத்து கொண்டாந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துறாரு, இதுல மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா ஆபீஸ்ல கொடுத்துறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், அந்த அசெட் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், அந்த காஸ்ட் வந்து அவங்க வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் அந்த அசெட்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா வந்து பிசினஸோடைய ப்ராஃபிட் மேக்கிங்க்கும் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? சோ அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓனர் அவருடைய சொந்த அசெட்ஸை ஆபீஸுக்கு எடுத்துட்டு வராரு அப்படின்னா கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்ம கம்ஸ் இன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னன்னா அந்த அசெட்டை வந்து ரீவேல்யூ பண்றோம். ஓகேங்களா? ரீவேல்யூவேஷன் கெயின் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கிறோம். ரீவேல்யூவேஷன்னா அந்த இயர் எண்ட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது அந்த அசெட்ஸ் ஒரு சில அசெட்ஸ் வந்து டிப்ரிசியேஷன் மட்டும் தான் இருக்கும். எல்லா அசெட்ஸுக்கும் டிப்ரிசியேஷன் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. லேண்ட் அண்ட் பில்டிங்னா இருக்கு இல்லையா? லேண்ட் அண்ட் பில்டிங்னா இயர் எண்ட்ல வந்து கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா லேண்டோடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாகும். ஓகேங்களா? லேண்டோட வேல்யூ மார்க்கெட் வேல்யூவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சர்டன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து அந்த லேண்டோடைய வேல்யூவை நம்ம வந்து டெபிட் பண்ணணும். அந்த டைம்ல லேண்டோடைய வேல்யூவை டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ரீவேல்யூவேஷன் கெயின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம வந்து வேற என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னா அப்ரிசியேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? கெயின் அப்படிங்கிறத விட ரீவேல்யூவேஷன் அப்ரிசியேஷன், அதாவது டிப்ரிசியேஷனுக்கு பதிலா அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்ரிசியேஷன் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். ஸோ ரீவேல்யூவேஷனுக்கான அப்ரிசியேஷன். இப்ப இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோஸ் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது மேல உள்ளது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஓனர் நம்ம வந்து புதுசா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அதாவது பழைய அசட்டை சோல்டு. ஓகேங்களா? ஸோ சேல் ஆஃப் அசெட், சேல் ஆஃப் அசெட். ஓனர் வந்து சொந்த யூஸுக்காக வந்து என்ன அப்படின்னா எடுத்துக்கிறார். ஓகேங்களா? டிராஸ் பை த ஓனர். ஸோ ஓல்டு அசட்ஸா இருக்கு, அதை வந்து விற்க முடியல. அதனால ஓனர் என்ன பண்ணா அதை ஏன் விற்கணும், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து எடுத்துட்டு போயிறாரு. அவர் சொந்த யூஸுக்கு எடுத்துட்டு போறாரு ஒரு லேப்டாப்பை. ஓகேங்களா? ஒரு ஏர் கண்டிஷனர் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிறாரு. ஓகேங்களா? அல்லது லேப்டாப் வந்து வாங்கினாங்க ஆபீஸுக்காக, அதுல வந்து ஓல்டு லேப்டாப்ங்கிறதுனால அதை வந்து வேற ஒரு லேப்டாப்பை வந்து நம்ம கொடுத்த ரீசெண்ட், அதாவது லேட்டஸ்ட் லேப்டாப் டெக்னாலஜி இருக்கக்கூடிய லேப்டாப் வாங்கி நம்ம கொடுத்துட்டோம். பழைய லேப்டாப்பை சொந்த யூஸுக்காக எடுத்துட்டு போயிறாரு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிராஸ் பை த ஓனர், டிராயிங்ஸ் பை த ஓனர், டிராஸ் பை த ஓனர் சம்திங். ஓகேங்களா? அடுத்து இயர் எண்ட்ல ரீவேல்யூ பண்ணும்போது லாஸ் நடக்கலாம். ஓகேங்களா? ரீவேல்யூவேஷன் லாஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்து ரீவேல்யூவேஷன் லாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் கூட வந்து கோஸ் அவுட் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள் தான் ரியலை பொறுத்தவரை. ஓகேங்களா? அப்ப பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ஸ் இன், சேல் பண்ணால் மட்டும்தான் கோஸ் அவுட் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரீவேல்யூ பண்ணும்போது அந்த டிப்ரிசியேஷன் அப்படின்னு நடக்குது. அப்போ அந்த அசட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல கோஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ரீவேல்யூவேஷன் லாஸ் தட் இஸ் அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் போது அது என்ன சார் ரீவேல்யூவேஷன் இயர் எண்ட்ல மட்டும் தான் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மள்ட்ட எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, நம்ம ஒருத்தர் தான் ஓனர். இப்போ நான் மட்டும்தான் ஓனர், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் ரன் பண்ணியாச்சு பிசினஸ். இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா நானும் சேர்ந்து ரன் பண்றேனே, எனக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, நம்ம சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகேங்களா? சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அசெட்ஸ் எல்லாம் ரீவேல்யூ பண்ணணும். இதனால ரீவேல்யூவேஷன் லாஸ் அல்லது கெயின் வந்துச்சுன்னா அந்த கெயின் எல்லாமே ஒரிஜினல் பார்ட்னருடைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட்னர் என்னுடைய கேபிட்டல்ல ஆட் பண்ணணும். அப்ப இந்த பிசினஸ் வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு ஏன் ஷேர் இவ்வளவு அப்படிங்கிறத கனெக்ட் பண்றதுக்கு அது வரைக்கும் இருந்தது திரும்ப நம்ம ரீவேல்யூ பண்ணணும். ரீவேல்யூ பண்ணி லாஸா கெயினா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து ரீவேல்யூவேஷன். பட் நான் வந்து இங்க உங்களுக்கு சொல்லியிருக்க இந்த ரீவேல்யூவேஷன் என்ன, டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் என்னன்னா இயர் ஆன் இயர் வந்து நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நம்மளுக்கு போட்டு தருவாங்க. ஓகேங்களா? டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அவங்க தான் பெரும்பாலும் அந்த என்ட்ரி பண்ணுவாங்க. பட் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாக்டா கால்குலேஷன் நம்ம பண்ணணுங்கிறதுனால நாமளும் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி நம்ம வந்து மேக் பண்ணி வைக்கலாம். ஆனா ஆடிட்டர் ஆபீஸ்ல சில ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த என்ட்ரியா நீங்க போடாதீங்க, அதுல நிறைய கால்குலேஷன்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அக்கௌண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களே வந்து டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடுவாங்க சில பேர். அதர்வைஸ் அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டிப்ரிசியேஷன் ஆட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டிப்ரிசியேஷன் லெஸ் எடுத்துட்டு டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டு புதுசா as per இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து போட்டாலும் பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதுல வேற ஏதாவது உங்க டவுட் இருக்கா? இப்ப நம்ம இது எதுவும் கன்ஃபியூஸ் பண்றேனா? இல்ல சார், எதுவும் இல்லை சார், பக்கா கிளியரா இருக்கு சார். பக்காவா இருக்கா? ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நாமினல் அதுல என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் கவர் ஆகும், அதை எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து சண்டே கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது என்னன்னா பெரும்பாலும் வந்து முன்னாடினா வந்து அந்த சண்டே கிளாஸஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டா இருப்பேன் ரெகுலரா. பட் இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, ஏன்னா பெரிய அப்டேட் வரலங்கிறதுனால
ஸ்கிராப் ரிலேட்டடா வந்து ஒரு சில ஜிஎஸ்டி அப்டேஷன் வந்திருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி ஆன் ரெண்ட், ஓகேங்களா? ஸோ ஆர்சிஎம் பேசிஸ் ஜிஎஸ்டி ஆன் ரெண்ட், இந்த ரெண்டும் ஒரு 2 hours வரைக்கும் வந்து 1.5 hours to 2 hours வரைக்கும் ஒரு செஷன் வந்து ஸ்பெஷல் செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். அது வந்து சண்டே வந்து ஈவினிங் 4 to 6 இருக்கும், ஓகேங்களா? நான் அதுக்கான டீடைல்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க 100 rupees மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே 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 ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம நாளைக்கு செஷன்ல நம்ம நாமினல் ரூல் என்ன அப்படிங்கிறத. தேங்க்யூ வெரி மச். ஓகே.